சார் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கான போதுமான இது கிடையாது, நிதியே இல்லை. நான் நேற்று முத நாள் முதற்கொண்டு நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிதி இது வரைக்கும் எந்த ரெஸ்பெக்ட் இல்லை. எப்படி இந்த அரசுல நான் எப்படி மக்களை சந்திச்சு எப்படி கலந்துக்க முடியும் சொல்லுங்க? அவர் என்னை ராஜினாமா பண்ண சொன்னார். எதுக்காக நான் ராஜினாமா பண்ணணும்? ஏன் அவர் தேர்ந்தெடுத்தாரா என்னைய? 50,000 மக்கள் தேர்ந்தெடுத்து நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். நான் எங்க மக்கள் பண்ணி அவர் என்ன 2 வருஷம் எம்எல்ஏ 2 தடவை மினிஸ்டர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஏதாவது செயல்படுத்த திட்டத்தை மட்டும் அவர் சொல்லுங்க. கரெக்டா என்ன பண்ணியிருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு நான் அவர் நேருக்கு நேரம் நான் பேச தயாரா இருக்கேன். வர சொல்றீங்களா? இல்ல அவர் யாரு என்ன ராஜினாமா பண்ண சொல்றதுக்கு? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் மினிஸ்டரா இருந்துட்டு போகட்டும். நான் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் நான் இங்கே சேர்மன் வந்து உட்காரவில்லை. என்னை மக்கள் தேர்ந்தெடுத்துக்காங்க. நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கேன். நான் என் மக்கள் சொல்லட்டும், நீங்க எதுவும் பண்ணல மேடம், நீங்க இறங்குங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த செகண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது வரைக்கும் மக்களுக்காக நான் நேற்று கொண்டு நான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அமைச்சர் இருந்தா எது வேணாலும் பேசலாமா? ஆட்சி அதிகாரம் அவங்க இருந்தா என்ன வேணாலும் பேசுவாங்களா? எங்களுக்கு காட்சியும் மாறும், ஆட்சியும் மாறும். இதே சூழ்நிலை எங்களுக்கு வரும். அவர் அடுத்த தடவை அண்ணா திமுக நின்று பார்க்கட்டும். அவரு அடுத்த முறை நான் பதில் சொல்றேன். அவருக்கு டைரக்டாவே நான் பதில் சொல்றேன். அரசு விழாவில் ஒண்ணுமே பண்ணல. நேற்று கூட நான் உட்காந்து என் கைப்பிள்ளைய வச்சுட்டு உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஏதாவது எந்த ஆபீஸ் தலைவர் கேட்டுக்காங்களா? எதனால போராட்டம் பண்ணிருக்கீங்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை யாரு கேட்டுக்கா? இது வரைக்கும் யாரும் எதுவும் கேட்கல. சரி, இன்னைக்கு அரசு விழா நடக்குது. அந்த ஒரு மரியாதைக்காக நான் இன்னைக்கு என்னோட போராட்டத்தை விட்டு கொடுத்துட்டு நான் இங்க வந்து கலந்துகிட்டு இருக்கேன்.